ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் தகவல். சோதிக்காதீங்கய்யா, சோதிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாமினேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 11 பேர் நினைக்கிறேன். எல்லாருமே உள்ளே வந்திருந்தாங்க. நம்ம ரயான் தவிர்த்து மீதி எல்லாருமே. ஆக்சுவலாக முதல் வந்துட்டு ஜெஃப்ரி இல்லை, அவர் தான் கேப்டன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கேப்டனே இல்லை, அடுத்த வாரம் வந்து கேப்டனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயானை தவிர்த்து மீதி எல்லாருமே நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. சரி, நம்மளும் வந்து கொடுத்தோம். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. அதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, போன வாரம் வந்துட்டு முத்துக்குமரன், பவித்ரா, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி, இவங்க 3 பேரும் கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஜெஃப்ரி வந்துட்டு ஆர்வக்கோளாறு அப்படியே கொஞ்சம் ஓவராக வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரில் ஒரு அடி அடித்தார். அடித்த அடியில் வந்து முத்துக்குமரன் காலில் போட்டு அவருக்கே கோல் ஆகி போச்சு. இது தேவையான்ற மாதிரி இருந்துச்சு. அவர் வெளியே போய்டும். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இவர் அவுட் ஆனவொடனே அந்த பக்கம் பார்த்தா வீடே வந்து அமைதியாக ஒரு மாதிரி ஏதோ வந்து அவங்களுக்கு வந்து சேலரி இந்த வாரம் சேலரியே கட்டான மாதிரி பார்க்குறாங்க. உடனே இவர் கேட்குறாரு, என்ன ஏன் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க, நாலுன்னா என்ன அப்படின்ற மாதிரி. என்னமோ இவர் தான் வந்து இந்த வீட்டை வந்து தாங்குற மாதிரி. ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இவங்களுக்குலாம் வந்துட்டு அப்படியே பொக்கிஷ மாதிரி பாதுகாக்கிறாங்க ஜெஃப்ரியை. ஆனால் அவர் பொக்கிஷ மாதிரியா பண்ணுறாரு, எல்லாருக்கும் வந்து புகை போட்டுட்ருக்காரு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரனுக்கும் பவித்ராவுக்கும் நடக்க ஆரம்பிச்சது. பவித்ரா உண்மையிலேயே டிஸ்ட்ராக்ஷன் தான் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவரும் வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான் சொல்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அது எப்படி நீங்கள் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரோட இண்டிவிஜுவல் கேம் மேலே இவங்க கையை வச்சதுனால வந்துட்டு பிக் பாஸே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறவங்களும் கையை வச்சு, உள்ளே இருக்கிறவங்களும் பிக் பாஸே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற முத்துவோட ஏட்ரஸும் அவர் மேலே கையை வச்சு என்னத்தை சொல்ல இப்படி போச்சு. இப்போ வந்துட்டு புதுசாக வந்து நாமினேஷன் லிஸ்ட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 7 பேர் தான் உள்ளே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட யார் யார் என்னென்ன ஓட்ஸ் வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது. ஆனால் முத்துக்குமரன் வரல. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமரோட ரசிகர்லாம் வந்துட்டு எப்படி டென்ஷன் ஆகிருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த நாமினேஷன் லிஸ்ட்டு போடும்போது கீழே நிறைய பேர் எங்கள் முத்துக்குமரன் வந்துட்டார்ல, இந்த வாரம் பாருங்கள் அடித்து நொறுக்கிறோம் நாங்கள் ஓட்டு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நீங்களாம் ரொம்ப கனவுல இருந்திருப்பீங்க. ஏன்னா அவருக்கே ஒரு கனவு, வாரம் நான் நாமினேஷன் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்ட்டு. மேபி அந்த ஒரு காரணத்துக்காக கூட அவர் விட்டு கொடுத்துருக்கலாம் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கை. ஏன்னா இன்னும் வந்துட்டு ஃபினாலே வாரத்துக்கு வந்துட்டு இன்னும் 2-3-4 வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மக்களை வந்து வாரம் சந்திச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு வாரத்திலே இந்த ஒரு பிளானை வந்து வச்சுருந்தார். அதுதான் அவருடைய கேம் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. இப்போ அது போச்சு. அப்போ நம்ம தான் அப்டேட் வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க அப்படின்னா, கம்மியான ஓட்டு வாங்கி உள்ளே வந்தவர் பார்த்திங்கன்னா விஜய் விஷால் எப்படியோ உள்ளே வந்துட்டார். போன வாரமே ஹாட் சீட்லேருந்து போக வேண்டிய ஆள், ஆக்சுவலாக தர்ஷிகா கூட ஜோடியாக போக வேண்டிய ஆள் மிஸ் ஆகிட்டாப்பில். ஏன் அப்படின்னா நம்ம சத்யா வந்து ஒரு வார்த்தை சொன்னாராம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அந்த வார்த்தையாக அவர் அனுப்பிச்சிட்டாங்க. இல்லைனா விஜய் விஷாலாக தான் அனுப்பிச்சிருப்போன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சும்மா சப்பக்கட்டுக்காரன் கட்டினாங்க. பட் அடுத்த வாரம் போக வேண்டிய ஆள் கேப்டன்ஷிப் டாஸ்க்கை ஒன்று வச்சு அதில் எப்படி விஷாலுக்கு தான் வின் பண்ணுவாங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பிக் பாஸ் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணி அவரை காப்பாற்றிட்டாங்க. பட் இந்த வாட்டி காப்பாற்ற முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் வந்துட்டு 2 ஓட்டில் வந்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 ஓட்டு வாங்கின கேட்டகரியில் வந்துட்டு பவித்ரா வந்திருக்காங்க. ஐயோ பவித்ரா இந்த நேரமாக நீங்கள் உள்ளே வரணும். அதுக்கப்புறம் ராணா உள்ளே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் 12வது முறையாக அடித்து நொறுக்கி உள்ளே வந்திருக்காங்க. அதாவது போன நாமினேஷனுக்கும் இப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இல்லை, தீபக் இல்லை, ஆனால் ஜாக்லின் மட்டும் கன்ஃபார்ம் இருக்காங்க. சௌந்தர்யாவும் இல்லை. என்னையா நடக்குது? ஜாக்லின் அப்படி உங்களுக்கு என்னையா துரோகம் பண்ணுறாங்க? இப்போ ஓரளவுக்கு நல்லா தானே விளாட்றாங்க, அவங்கள தூக்கி போட்டுருவீங்களா? ஜாக்லினுக்கு 3 ஓட்டு வந்திருக்கு. அப்போது விஜய் விஷால் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் யார் போட்டிருப்பா? அன்சிதா இருக்காங்களா, அன்சிதா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் போட்டிருப்பா? ஜெஃப்ரி போட்டிருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெஃப்ரியை பற்றி அங்கே வந்து நேற்று வந்து ஜாக்லின் சொல்லியிருந்தாங்களே, அவன் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு வாரமாக இப்போ அப்பயே ஒரு மாதிரி நெக்கில் பார்த்துருப்பார். ஓ என்னையுமே இது பண்ணுறியா, நாளைக்கு ஒன்று வைக்கிற ஆப்புன்னு இப்போ போட்டு வச்சிருக்காரு பொழுது. ஸோ ஜாக்லினுக்கு 3 ஓட்டு. அடுத்தது ஜெஃப்ரி உள்ளே வந்துட்டார். அதாவது எனக்கு தெரிஞ்சு 7வது வாரமோ 8வது வாரமோ அப்போ திரும்பி இப்போ வரைக்கும் வராமல் இருந்தார், தப்பிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. அதுவும் ஜெஃப்ரி கேப்டன் ஆட்டார் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஆகி போச்சு. இந்த வாரமாக தப்பிச்சிட்டாரா, என்ன இவங்க பண்ணுறத பார்த்தா டாப் 5ல் தூக்கின்னு போய் உட்கார வச்சுருவாங்க போல இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை கேப்டன் அவர் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்டேட் இருந்துச்சு. அப்பா நிம்மதி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸில் அதுலேயும் வந்திருந்தார். அந்த 11 பேர் சொல்லியிருந்தேன் பாருங்கள், அதுலேயும் வந்திருந்தார். 10 பேர் சொல்லியிருந்தார், அதுலேயும் வந்திருந்தார். இதுலேயும் 11 பேரில் வந்திருந்தார். இப்போ இந்த 7லேயும் வந்துட்டார். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு மஞ்சரி வந்திருக்காங்க. அதான் கொடுமை. ஸோ மஞ்சரிக்கு 4 ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு மஞ்சரிக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டிருப்போம் உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த ரெட் டீம் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா விஜய் விஷாலை பற்றி போட்டு தரமட்டமாக கிழிச்சு தொங்க விட்டாங்க மஞ்சரி. நேற்றே எனக்கு டவுட் வந்துருச்சு.
அதே மாதிரி அருண் கன்ஃபார்ம். அருணுக்குலாம் இன்னும் செம்ம வன்மத்தில் முத்துக்குமரன் மேலே முத்துக்குமரனை விட இவருக்கு வந்துட்டு மஞ்சரி மேலே அவ்வளவு வன்மங்கள் இருக்குது. ஸோ மஞ்சரி அவர் போட்டுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவங்க டீம். சௌந்தர்யா போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் யார் போட்டிருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்திருக்காங்க. 5 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டேங்க அப்பா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக், அப்படியே அந்த டீம் ஜாக்லின் அவங்க எல்லாமே வந்துட்டு அன்ஷிதா ஓட்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்ஷிதா தான் ஹையஸ்ட்டாக 5 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் கேட்டுக்குங்க. அன்ஷிதா வந்துட்டு 5 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி 4 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஹையஸ்ட்டு இவங்க 2 பேர் தான். அடுத்தது ஜெஃப்ரி 3 ஓட்டு, ஜாக்லின் 3 ஓட்டு, ராணவ் 3 ஓட்டு, பவித்ரா 3 ஓட்டு, விஷால் 2 ஓட்டு. ஸோ ஆக மொத்தத்தில் 7 பேர் உள்ளே வந்திருக்காங்க. சரி, இதில் என்ன விஷயம்னா இந்த கேப்டன் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது இன்னும் வந்துட்டு அப்டேட் வரலை. ஆனால் கேப்டன்ஷிப் டாஸ்கில் 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேரில் 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க. நம்ம பவித்ரா அண்ட் ஜெஃப்ரி. அப்போ முத்துக்குமரன் கேப்டன் ஆகிட்டாரா? அதுதான் தெரியல. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. சப்போஸ் கேப்டன் ஆகிட்டார்னா வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவம் நடக்கும். ஏன் அப்படின்னா 2 வாட்டி அதாவது அதிகப்படியாக யார் கேப்டன்ஷிப் விஷயங்கள் வருதோ அவங்களுக்கு புல்லட்டு பரிசாக இருக்குது. அது கிட்டத்தட்ட வரும்போது எத்தனை லட்சம் அந்த புல்லட்டு வந்து பரிசாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 2 வாட்டி கேப்டன் ஆனவங்களாம் வெளியே போயிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஆகிட்டார்னா அந்த புல்லட்டு பரிசு வேறு இவருக்கு வரும். ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தால் நாமினேஷன்ஸில் வரலையே, அதனால் கேப்டனாவது ஆகிடுங்க, அந்த புல்லட்டாவது ஓட்டுங்க அப்படின்றதான். அதே மாதிரி கேப்டன்ஷிப்பில் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு நல்லா பண்ணார். ஒரு விஷயத்தில் வந்து அந்த விஷயம் அந்த வாரமே போச்சு. இந்த வாட்டியாவது அவர் கேப்டனை வந்து அவருடைய எண்ணங்களெல்லாம் தூக்கி பிரதிபலிப்பாக வச்சு, அதாவது பிக் பாஸை வந்துட்டு அப்படியே வந்துட்டு உருக வைக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சதுன்னா பிக் பாஸ் எப்படியாவது மயக்கிறவார் தான் எனக்கு தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஸோ இந்த வாரம் 7 பேர் நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.